ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஜீப்ரா எப்படி ரீடிங் போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நாங்கள் இதுக்கு தெர்மாக்கோல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டப்பு, கண்ணாடி பாக்ஸ் எதில் வேணாலும் வைக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். எது வைக்கிறதா இருந்தாலும் நம்ம ப்ரீடிங் செட்டப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதில் நம்ம அக்வாரியம் வாட்ரு 1 லிட்டருனா நார்மல் போர் வாட்டர் 2 லிட்டரு தண்ணி ஊற்றி நம்ம காஞ்ச வாழை இலை இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டு 2 நாள் விட்டுடணும். அது ஏன் அப்படி ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்கா, இம்போசரியா கல்ச்சர் அதில் உருவாகும். அது ஏன்னா நம்ம குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் அதுங்களுக்கு நம்ம ஃபுட்டு தனியாக போட தேவையில்ல, அதில் இருக்கிற அந்த இதுவே சாப்பிட்டுக்கும். அதுக்காக தான் அந்த கல்ச்சர் போடுறோம். நம்ம அதை போட்டுட்டு அதெல்லாம் தண்ணிலாம் ஊற்றிட்டு நம்ம மூடி 2 நாள் வரைக்கும் அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு கொசுவலை போட்டு மூடிடணும். ஏன்னா கொசு போய் அதில் முட்டை வச்சிரும்ன்றதுக்காக கொசுவலை போட்டு மூடி வச்சிட்டோனாக்கா அது பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், 2 நாளைக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீடிங் போடலாம். ப்ரீடிங் எப்படின்னாக்கா, ஒரு 3 ஃபீமேலுக்கு 4 மேல் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு பண்ணி எத்தனை ஃபீமேல் எத்தனை மேலுன்றத போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, ஜீப்ரா எத்தனை மேல் இருக்குதுன்னு பார்க்காது. அதுக்கு பிடிச்ச எத்தனை மேல் இருந்தாலும் அதுக்கு பிடிச்ச மேல் கூட தான் அது எக்லே போடணும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். மேல் ஒரு 5 6 அந்த மாதிரி போட்டோனாக்கா அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு நாள் நம்ம ப்ரீடிங் போட்டு ஃபஸ்ட்டு நாள் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஃபுட்டு லைட்டாக தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. போட்டுட்டு அதேமாரி மேலே கொசு வலையை போட்டு மூடி வச்சாச்சு. இதுக்கு மேலேயும் ஒரு கூடை போட்டு மூடி இருக்கும். ஏன்னா ஃபிஷ்ஷு எகிரி குதிக்காமல் இருக்கிறதுக்காக, ஒரு பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்கோம். இது 2வது நாள் எடுக்கிறோம். 2வது நாள் அதுக்கு ஃபுட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா 3வது நாள் நம்ம இதிலேருந்து ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு நம்மளுக்கு எப்படி எக்லே ஆயிருக்கா என்னான்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் எக்லே ஆயிடுச்சா, ப்ரைஸ் வந்திருக்கான்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.